சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆண்டு அளவில் பார்க்கின்ற பொழுது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பதிவான மழையின் அளவு 1179 மில்லிமீட்டர். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் 52 மில்லிமீட்டரும், மார்ச், ஏப்ரல், மே கோடை காலத்தில் 147 மில்லிமீட்டரும், ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் 389 மில்லிமீட்டரும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலத்தில் 590 மில்லிமீட்டரும் பதிவாயிருக்கிறது. ஆக மொத்தம் 1179 மில்லிமீட்டர். கடந்த ஆண்டை விட இது 143 மில்லிமீட்டர் அதிகம். கடந்த ஆண்டு 1036 மில்லிமீட்டர் பதிவானது. இயல்பிலிருந்து விலகலை பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் 18%, வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33%, ஆண்டு கணக்கில் 28% இயல்பை விட அதிகம். கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் 10% அதிகம், வடகிழக்கு பருவமழை காலத்தில் 27% அதிகம். ஆண்டு கணக்கில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இயல்பை விட பார்க்கின்ற பொழுது 15% அதிகம். 15% அதிகம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மாதம் தவிர மற்ற மாதங்களில் இந்த ஆண்டில் கடந்த ஆண்டை விட மழை சற்று அதிகமாக பதிவாகிறது. செப்டம்பர் மாதத்தில் இயல்பை விட 64% குறைவாக பதிவானது. இது தென்மேற்கு பருவமழை காலத்தில். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் 214 மில்லிமீட்டர், நவம்பர் மாதத்தில் 140 மில்லிமீட்டர், டிசம்பர் மாதத்தில் 235 மில்லிமீட்டர். மொத்தம் பருவ காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் முன்பே கூறியபடி 589.9 மில்லிமீட்டர், 590 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. இயல்பிலிருந்து விலகலை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட 25% அதிகம், நவம்பர் மாதத்தில் இயல்பை விட 23% குறைவு, டிசம்பர் மாதத்தில் 164% இயல்பை விட அதிகம். மொத்தமாக சீசன்ல பார்க்கும் பொழுது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை காலகட்டத்தில் 33% அதிகம். கடந்த ஆண்டு 4% இயல்பை விட அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 27% இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது. குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது பெஞ்சல் புயலால மழை கிடைத்தாலும் 11 டிசம்பர் முதல் 14 டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பரவலாக பெரும்பாலான இடங்களில் நாம் அதிக கனமழையும் மிக கனமழையும் பார்த்திருக்கிறோம். அந்த மழை பதிவாகிறது. மாவட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட மிக அதிகமாக கிட்டத்தட்ட 265% இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது. 16 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 6 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாகிறது. இது தென்மேற்கு பருவமழை காலத்தை பொறுத்த வரைக்கும்.